ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரோஸ் அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படம் வந்து எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, என்ன ஏதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பரோஸ் அப்படிங்கிற படத்தில் வந்து ஹீரோவாக மோகன்லால் சார் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோகன்லால் சார் வந்து 400 வருஷமாக தன்னோட ராஜாவுக்கு கொடுத்த வாக்குக்காக ஒரு புதையலை வந்து பத்திரமா பாதுகாத்துட்டு வருவார். 400 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க வம்சத்துலேருந்து ஒரு பொண்ணு வருவாங்க. பொண்ணு வந்ததுக்கப்புறமா அங்கே நடக்கும். அவர் வந்து அந்த கஜானாவோட சாவியை அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்தா தான் அவருக்கு அங்கேருந்து விடுதலை கிடைக்கும். அந்த பொண்ணுக்கிட்ட அந்த கஜானாவை கொடுக்கும்போது ஒரு சில கும்பல் வந்து தடுப்பாங்க, ஒரு கேங். அந்த தடுக்கிற விஷயங்கள் அவர் அது எல்லாத்தையும் மீறி அந்த கஜானாவோட சாவியை அந்த பொண்ணுக்கிட்ட தந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா கதையெல்லாம் சூப்பர் தான். விஷுவல்ஸை பற்றி சொல்லணுன்னாலும் விஷுவலும் செம்மையாக இருந்தது. அவங்க எடுத்த கேமரா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் சொதப்பிட்டாங்க. இந்த மாதிரி கதைகள் எடுக்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் வந்து வைக்கணும். அப்போ தான் அந்த படம் வந்து சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் வந்து அது செய்ய மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் இந்த படத்தில் இல்லவே இல்லை. எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, சன் டிவியில் அலாதீன் அப்படின்னு ஒரு சீரியல் வந்து போட்டுட்டு இருந்தாங்க சண்டே. அதை பார்த்தீங்கன்னா அது சூப்பராக இருக்கும். அதில் ஹீரோவை விட வில்லனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டியிருப்பாங்க. அது செம்மையாக இருக்கும். வில்லன் செம்ம ஸ்ட்ராங்காக இருப்பார், ஹீரோ அவரை தடுக்க போவார். 2 பேருக்கும் நடக்கிற விஷயங்கள் தான் அந்த சீரியஸில் இருக்கும். அதையே சூப்பராக கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி இவங்களும் ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் இவங்க வந்து அதை ட்ரை பண்ணாமல் விட்டுட்டாங்க. அதுதான் இந்த படத்தோட பெரிய மைனஸ். இந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது சாங்ஸை வந்து வைக்காமல் இருக்கணும். அப்படி வச்சாலும் கொஞ்சம் நல்லா இருக்கிற சாங்காக பார்த்து வைக்கணும். அப்போ தான் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து போர் அடிக்காது. இந்த படத்தில் வந்து ஆனா ஊனா சாங் வர்ற மாதிரி இதில் வச்சுருப்பாங்க. அது இந்த படத்தில் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலான்னு எனக்கு தோணுச்சு. ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தை வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ குழந்தைங்களுக்காக வேணால் இந்த படத்தை போட்டு காட்டலாமே தவிர அடல்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த படம் பிடிக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். உங்கள் வீட்டில் வந்து குட்டி குழந்தைங்க, அழகான குழந்தைங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மேஜிக் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த படத்தை கூட்டு போய் காட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் பெரியவங்களுக்கு வந்து இந்த படம் பிடிக்கிறதுக்கு வந்து பெருசாக அவ்வளோவா வாய்ப்புகள் ரொம்ப கொஞ்சம் கம்மி தான். இந்த படம் வந்து மோகன்லால் சார் ஃபேன்ஸாக இருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவருக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கதை என்ன இருந்தாலும் அவருக்காக வேணால் ட்ரை பார்ப்பீங்க. ஸோ அவங்களும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வீட்டில் ஒரு ஆள் குழந்தைங்க இருக்குது அப்படின்னா, ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை சஜஷன் பண்ணுங்கள், போய் பாருங்கள். இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ், வெப் சீரிஸ் ரிவ்யூஸ், சினிமா அப்டேட்ஸ் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மணி.